அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே சொன்ன வாக்குத்தத்தங்களும், தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினார் என்பதையும் சுருக்கமாய் பார்க்கலாம். பாருங்க, யாக்கோபு அப்பா அனுப்புறாரு ஈசாக்கு, நீ இங்கிருந்து போயிடு, இல்லாட்டி ஏசா அவனை கொன்றுவான் அப்படின்னு சொன்னோன்னையும் அவன் போகிறான். போகும் பொழுது ஒரு தரிசனம். அப்ப அந்த தரிசனம் என்னன்னா, ஆதியாகமம் 28 எழுதியிருக்கு. அங்க ஒரு ஏணியை பார்க்கிறான். அந்த ஏணி வானத்தில் இருக்கு, வானம் வரைக்கும் எட்டி இருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அப்ப ஆதியாகமம் 28:13 ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை. அப்ப ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, நான் உன்னைய மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன். நீ இப்ப நீ போற, மறுபடியும் நான் உன்னை கொண்டு வருவேன். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நீ பரம்புவாய். அப்ப யாக்கோபு மூலமா தான் அந்த இஸ்ரவேல் தேசமே வருது. எப்படின்னா, இவன் ஒரு 12 பேரு இவனுடைய குமாரர்கள். அந்த 12 பேர் எப்படி பாருங்கன்னா, கோத்திர பிதாக்களாய் மாறுகிறார்கள். அப்போ ரூபன்னா ரூபன் கோத்திரம், அவனுடைய குடும்பம்லாம் ஒரு கோத்திரமா மாறுது. லேவி அவன் குடும்பம்லாம் ஒரு கோத்திரம். இப்படி 12 பேரும் அப்படி ஒரு பெருசா என்ன ஆகுதுன்னா, ஒரு இஸ்ரவேல் தேசமாய் மாறிடுது. அப்ப இதை சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபு திரும்பி வர்றப்ப சொல்றான், வெறும் கோலும் கையுமாக நான் இப்ப போனேன். ஆனா இப்ப வர்றப்ப 2 பரிவாரங்கள் குடும்பத்தை கூட்டிட்டு வராம பாருங்க. அப்ப கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்திற்கு உண்மையா இருக்கா? அவனுக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு உண்மையா இருந்தா? அப்ப ஆண்டவர் சொல்றப்ப யாக்கோபு ஒரு அட்ரஸ் இல்லாத ஆளு. ஆனா கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றினார். ஆமென். லாபான்லாம் அவனை 10 முறை சம்பளத்தை மாட்டானா, ஏதோ இன்கிரிமெண்ட்லாம் இல்லை, டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். அப்போ குடும்பப்படுத்தியிருக்கான். அது அவன் ஒரு பொண்ணை கேட்டான், அவன் இன்னொரு பொண்ணை கொடுத்து, அதுக்கப்புறம் இன்னொரு 7 வருஷம் ரொம்ப அனுபவிச்சுட்டான் பாரு. ஆனா கர்த்தர் வார்த்தை உண்மையுள்ளவர். அவனோடு கூட இருந்தார், அவனை பாதுகாத்தார், அவனை பாதுகாத்து பத்திரப்படுத்தி அந்த இடுக்கத்தின் மத்தியிலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் அவனை வளர்த்தி கொண்டு வந்தார். அவனுக்கு 12 குமாரர்களை கொடுத்தார். தேவன் தாம் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக பூமியின் தூளை போலாவாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வலது புறமும் இடது புறமும், வடக்கே மேற்கே தெற்கே கிழக்கே எல்லா பக்கமும் என்ன செய்வ, பரம்புவ. அதே மாதிரியே நடந்தது. அப்ப நீங்க நான் சொல்றேன், யாக்கோபு ஒண்ணும் இல்லாம இருந்த அந்த யாக்கோபுக்கு தரிசனத்துல சொப்பனத்துல பேசின கர்த்தர் உண்மையா இருந்திருப்பாருன்னா, நீங்க உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகம். அவன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவன் பார்க்குற ஒரு சொப்பனம் காண்கிறான், ஏணி வைக்கப்படுகிறது, கர்த்தர் பேசுகிறார். அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இந்த மாதிரி ட்ரீம்ஸ்ல பேச போறாரு. அதெல்லாம் சும்மா ஏதோ நானா யோசிச்சு அப்படி நினைச்சிடாதீங்க. கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, சாலமோன் ஞானத்தை தூக்கத்துல வாங்கிட்டான். அது தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட தரிசனம் காண்ற ஆண்டவர் வர்றாரு. அவன் கேட்கிறாரு, நீ விரும்புகிறது என்னன்னு. அவன் இதெல்லாம் கேட்டோடனே ஆண்டவர் ஞானத்தை அப்படி கொடுத்தார். அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு உண்மையா இருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற உண்மையா இருக்கிறார். எனவே தரிசனத்துல தேவன் உங்களோடு இடைப்பட போகிறார். யாக்கோபு கன்று உண்மையுள்ளவராக இருந்தார், இன்றைக்கு உங்களுக்கு உண்மையிலே அவர் இருப்பார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னை பாதுகாத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் மனம் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். தைரியம் பாருங்க. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடவே மாட்டார். உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் கிரியை செஞ்சுட்டே இருப்பார். அவர் என்னென்ன காரியத்தை நடத்தணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்பார். யார் யார்கிட்ட பேசணும் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். அவன் கர்த்தரும் கூட இருக்கிறார், உங்களுக்காக கிரியை செய்கிறார். சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடுவதில்லை. அவர் சொன்ன சில முக்கியமான காரியங்கள் நாட்களில் நிறைவேறும், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இன்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.